மகள் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்தில் லால் சலாம் படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். மகளுக்காக ரஜினி நடிச்சிருக்க லால் சலாம் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு காணப்படுது. ஆக்ஷன் ஜானரில் கமர்ஷியல் மூவியாக உருவாக்கியிருக்க லால் சலாம் படத்துடைய விமர்சனம் குறித்து இங்கே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருந்தார். ஐஸ்வர்யா ரஜினி இயக்கியிருக்க இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. விஷ்ணு விஷால் விக்ராந்த் லீட் ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. ரொம்பவே அதிகமான எதிர்பார்ப்பில் லால் சலாம் படத்துடைய விமர்சனம் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஒரு சின்ன சிறிய கிராமத்தை கதைக்களமாக வச்சு உருவாகியிருக்கு லால் சலாம் படம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் போட்டியில் அடிக்கடி நேருக்கு நேர் மோதி கொள்கிறாங்க. இருவரும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க என்பதனாலே சில மத அரசியல்கள் செய்ய அவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை வச்சு அந்த ஊரில் நடக்கும் தேர் திருவிழாவில் கலவரத்தை நடத்தவும் சதி திட்டம் தீட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கிராமம் முழுவதும் மத ரீதியாக பிரிந்து சண்டையிட்டு கொள்கிறாங்க. இதனை அறிந்து மும்பையிலிருந்து டானா வரும் மொய்தீன் பாய் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சொந்த ஊருக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரி செய்கிறார். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானமாக பேசி பார்க்கும் நம்ம ரஜினியான மொய்தீன் பாய் பின்னர் பாட்சா ஸ்டைலில் ஆக்ஷனில் வில்லன்களை துரத்தி அடிக்கிறார். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் எப்படி மதங்களை கடந்து மீண்டும் ஒற்றுமையாக வாழறாங்க. அதுதான் லால் சலாம் படத்துடைய கதை. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா பெரிதாக கவனம் ஈர்க்கல லால் சலாம். ஆனால் இரண்டாம் பாதியில் ரஜினியோட வருகைக்கு பின்னர் தான் அதிகமாக கவனம் ஈர்த்திருக்கு. முதல் 10 முதல் 20 நிமிஷம் வரை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ரஜினியோட போர்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருப்பதனால 45 நிமிஷம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ரஜினியோட காட்சிகள் வச்சாங்க. இதனால் இரண்டாம் பாதியில் மொய்தீன் பாயோட சாம்ராஜ்யம் ரொம்பவுமே எக்கச்சக்கமாக வந்து பட்டாசு தெரிக்கிற அளவுக்கு இருக்குது. விஷ்ணு விஷால் விக்ராந்த் இருவரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் என்பதனால அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தத்ரூபமாக இருக்குது. சில காட்சிகள் கிரிக்கெட் போட்டியை லைவாக பார்த்த அனுபவம் நமக்கு கிடைக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரஜினியோடைய வசனங்கள் பட்டையை தெரிக்குது. மேக்கிங் வசனம் லால் சலாம் படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த படத்துடைய பாடல்களில் நம்ம ஏஆர் ரகுமான் சொதப்பிட்டு இருக்காரு. பின்னணி இசையில் பயங்கரமாக மிரட்டி எடுத்திருக்காரு. முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஏஆர் ரகுமான் போட்டிருக்க பிஜிஎம் ஒவ்வொன்றும் தேட்டரில் விசில் பறக்குது. ஒட்டு மொத்தத்தில் லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னா படம் ரஜினிக்கான ரசிகர்களாக பட்டாசு தெரிக்குது தேட்டரில். இதனால் லால் சலாம் படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸிலும் சிறப்பான வசூல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் லால் சலாம் படம் பார்த்துட்டீங்களா? உங்கள் விமர்சனம் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.